வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் ஈரல் வறுவல் தாங்க செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 3 டேபிள் கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகணும். கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சது இது கூட கொஞ்சமாக ரோல் பட்டை சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு ஃப்ரிஞ்சில் இப்போ இது கூட ஒரு 10 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினது இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை பிறந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்போ நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவையும் லேசாக ஆயில் பிரிஞ்சு வரந்தொட்டிக்கு வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவையும் வதக்கின பிறகு இது கூட 1/2 கிலோ ஈரல் அளவு சேர்த்துக்கலாம். ஈரல் கட் பண்ணும்போது ஒரே சைஸில் கட் பண்ண சொல்லுங்கள். இப்போ நல்லா ஈரலை வதக்கி விடுங்க. மசாலா கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துல நமக்கு ஈரல் கரெக்டாக வெந்திருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அதிலே தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. ஈரலும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துங்க. எப்போவுமே கடைசியாக தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் இந்த நீல வாக்கில் வகுந்துட்டு அப்புறம் சேர்த்துருக்கேன். இது சும்மா வாசத்துக்கு தான், காரம் இறங்காது. இது போட்டு இப்படி பண்ணும்போது நல்ல ஈரல் வாசமாக இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. சூப்பரான ஈரல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.